இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிவில்லாத போர்டுக்கு நம்ம கொஞ்சமா அறிவு கொடுத்து நம்ம நினைச்சதை செய்ய வைக்க போறோம். சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த போர்டுக்கு எப்படி கோடிங் பண்ணலாம், எப்படி இதை வேலை செய்ய வைக்கலாம், எந்த ஆப்ல கோடிங் பண்ணலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போ. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் ஒரு அதினோ நேனோ போர்டு எடுத்திருக்கேன். அதினோ நேனோ வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும், ஈஸியாக கோடிங் பண்ணிடலாம். நேனோவோட கம்பேர் பண்ணி இது கொஞ்சம் குட்டிடும். இதில் பார்த்தீங்கன்னா D2 D3 3 4 அப்படிலாம் இருக்குது தெரியுமா, அது வந்து டிஜிட்டல் அவுட்புட் பின்னு. அதில் வந்து 13 பின் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பவர் பின்னு. இதில் வந்து 5 வாட்ஸ்லேருந்து 7 வாட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். V என்னென்னு ஃபஸ்ட்டு தெரியுமா, அது வந்து இந்த போர்டு கொடுக்குற இன்புட் பின்னு. அதில் வந்து நம்ம 12 வாட்ஸ் வரைக்கும் இன்புட் கொடுத்துக்கலாம். இதில் இதுவும் பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நான் வந்து ஏற்கனவே இந்த கோடிங் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த போர்டுக்கு நம்ம கோடிங் கொடுக்கும்போது பின் நம்பர் மென்ஷன் பண்ணுவோம். அதில் வந்து நான் பின் 7 மென்ஷன் பண்ணியிருக்கேன் கோடிங்கில். கோடிங் வந்து லாஸ்ட்டில் வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நான் ரெஜிஸ்டர் வந்து பின் 7 கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு LED பின் எடுத்துக்கிட்டேன். எல்இடியோட ப்ளஸ்ஸும் ரெஜிஸ்டரோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதோட கிரவுண்ட் பின்னை வந்து போர்ட்லேயே கிரவுண்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த கிரவுண்டில் கரெக்டாக பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா கிரவுண்டுன்னு இருக்கும். இதுக்கு வந்து 2 சைடு ஒரு கிரவுண்டு இருக்கும், அதுலேயும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நம்ம பக்கத்துலேயே கனெக்ட் பண்ணிக்குவோம். இது இப்போ லைட்டோட கிரவுண்டையும் போர்டில் கிரவுண்டும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த ஆப்போட நேம் வந்து ஃபஸ்ட்டு நம்மளை பின் பண்ணி வைக்கிறேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்னு இருக்கும். செட்டிங்கில் போயிட்டதுக்கப்புறம் போர்ட் டைப்னு கேட்கும். நம்ம வந்து அதினோ யூஸ் பண்ணலாம், அதினோ கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு உங்கள் அதினோட நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்படின்னா இது வந்து டிவைஸை கனெக்ட் ஆகும். அப்புறமே திரும்ப அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறமேட்டு பேசிக்ஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் பிளிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். நம்மளோட பிளிங்க்கு ஃபார்முலா பிளிங்க்னா என்னென்னா, இப்போ நம்ம லைட்டு பிளிங்காக பிளிங்க் அடையில அந்த கோடிங் ஒரு நேமில் பிளிங்க்னு இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா கோடிங் அப்லோட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பின் கொடுக்குறோமோ அதை வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின் மாடல்னு இருக்குது தெரியுமா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அந்த பின் 7ன்னு கிளிக் பண்ணிடுறோம். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. பின் 7ன்னு நம்ம பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே 2 இதுலேயுமே நம்ம அதே மாதிரி தான் பண்ணணும். லோ ஐன்னு வருது தெரியுமா, லோ அந்த ஐ, அதுலேயும் நம்ம பின் 7 தான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேன்னு தெரியுதா, இந்த டிஸ்பிளே எதுக்குன்னா எத்தனை செகண்ட் எரியணும் எத்தனை செகண்ட் ஆஃப் ஆகணும்னு நம்ம அந்த கோடிங் கொடுக்கணும். அது எப்படின்னா 500 மில்லி செகண்ட் எரியும், 500 மில்லி செகண்ட் ஆஃப் ஆகும். அந்த மாதிரி நான் கோடிங் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி 500 போட்டிங்கன்னா போதும். அதாவது மில்லி செகண்ட் இது ஓகேவா. 1000 இருந்துச்சுன்னா அது 1 செகண்ட், 1 செகண்ட் எரியும், 1 செகண்ட் ஆஃப் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 செகண்ட் தான் எரியுது, 1 செகண்ட் எரியுது, 1 செகண்ட் ஆஃப் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கோடிங்கை சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் 500 மாற்ற போகிறேன். கீழே 500 நான் மாற்றிக்கிறேன். இந்த ஆப்பில் ஈஸியாக இவங்களே நிறையா மாடல் கோடிங்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து சர்வோ மோட்டர் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 500 கொடுத்தேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கோடிங்கை வந்து ரன் கொடுக்கணும். ரன் கொடுத்தாரு நம்ம அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மில்லி செகண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 100ன்னு கொடுக்குறேன் பாருங்கள், 100ன்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 செகண்ட் ஆஃப் ஆகும், 500 செகண்ட் எரியும். அந்த மாதிரி நான் கோடிங் கொடுத்துருக்கேன். இப்போ அப்லோட் கொடுக்குறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நம்ம கோடிங்க்கு ஏற்றமா அந்த இது ஒர்க் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.